வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் முக்கியமான செய்தியில் ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி, அதே போன்று துருக்கியினுடைய அதிபராக செயல்படக்கூடிய அர்துகான் ஆகிய இருவரையும் காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுக்குள்ள நீங்க வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கோரிக்கை கடிதம் ஒன்றை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி நாங்க நேரடியாக வம்பாக போய் ஒரு சண்டையை தொடங்குறதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் உள்நாட்டில் யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ, வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆள் எந்த நாட்டுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறார் என்று சொல்லி நாயிம் காசிமுடைய கேள்வி கேட்கிறார். நீ லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா அல்லது இஸ்ரேலுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா? எந்த நாட்டுக்கு நீ மினிஸ்டராக இருக்கிற? முதல்ல நம்ம நாட்டு நலனை நீ பார்ப்பியா, அவனுடைய நாட்டு நலனை நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி காட்டமாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார், கோபமாக பதில் சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்டு வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரமான யுத்தம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 99வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த வெள்ளிக்கிழமை காசாவினுடைய 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புகளை அமெரிக்கா வெளியிட்டிருந்தது. 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்குள் இஸ்ரேல் நுழைய வேண்டும் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி வரக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு உண்டாக்கப்படுகிற காசாவினுடைய பீஸ் கமிட்டியில் யார் இருப்பாங்க, அதே மாதிரி காசாவை ஆளுகிற டெக்னிக்கல் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவை ஆளுகிற இடத்துல டோனி பிளேயர் கிடையாது. பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் தான் காசாவினுடைய ஆட்சியாளராக அல்லது ஆளுநராக இருப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர் அதிலே இடம் பிடிக்க மாட்டார் என்கிற செய்திகள் திட்டவட்டமாக வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த 14 பேர் கொண்ட ஒரு குழு தான் காசாவினுடைய டெக்னிக்கல் டீமாக ஆட்சி குழுவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் காசாவுக்குள்ள மஞ்சள் கோடு என்று விவரிக்கப்படுகிற, அதாவது தற்போதைய சமாதான நிலை பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில காசாவுக்குள்ள ஒரு எல்லோ பார்டர் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லோ லைனுக்கு பின்னாடி இஸ்ரேல் நிற்பாங்க. எல்லோ லைனுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த நிலையில் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டால் எல்லோ லைன்ல இருந்து, எல்லோ பார்டர்ல இருந்து ரெட் லைனுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்க வேண்டும். அப்படி பின்வாங்கினால் காசாவினுடைய 80% நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் 20% நிலப்பரப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திலும் நிற்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக இருக்கும் போது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கும் எல்லோ பார்டர்ல இருந்து பின்னாடி போக வேண்டியவங்க முன்னாடி எல்லோ பார்டருடைய பகுதிகளை கைப்பற்றக்கூடிய காட்சிகள், சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் போன்ற செய்தித்தளங்களும் நியூயார்க் டைம்ஸும் கூட வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். மொத்தமாக காசாவினுடைய அமைதி நிலையை சீர்குலைப்பது இஸ்ரேல் தான் என்பதை இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ், அதே போன்று நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகளும் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில் யுத்த நிறுத்தம் தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள்ள 2500க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை மொத்தமாக அழித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் தி நியூயார்க் டைம்ஸ் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 14 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம், ஷஹீதாகி இருக்கிற அதே நேரம் 18 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலுடைய அட்டூழியங்கள் காசாவில் நின்றபாடில்லை. தொடர்ந்தும் அவர்கள் அநியாயத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்
தான் காசாவினுடைய அமைதி கவுன்சில் தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அமைதி கவுன்சிலுடைய ஸ்தாபக குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க, அதே போன்று அமைதி கவுன்சிலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காசாவினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைதி கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தான் பெயரிடப்பட்டிருக்கிறார். அதே போன்று அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதராக செயல்படுகிற ஸ்டீவ் விட்காப் பெயரிடப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஆலோசகரும் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மருமகனுமாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் குஷ்னரும் இதிலே பெயரிடப்பட்டிருக்கிறார். இப்படி பல பேருடைய பெயர் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரம் காசாவினுடைய நிர்வாக சபையில் காசாவிற்கான உயர் பிரதிநிதியாக நிக்கோலோ என்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்கா சார்பாக. துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பைதான் அதில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று கத்தாருடைய தூதர் அலி அல் தவாதி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாத் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏயினுடைய சர்வதேச ஒத்துழைப்புக்கான அமைச்சராக செயல்படக்கூடிய அல் ஹாஷிமி அதிலே இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய தொழிலதிபராக இருக்கிற யாக்கிர் கபே என்கிற ஒரு யூதனும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். டச்சு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சிக்ரிட் காக் என்பவரும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். இவங்க எல்லாம் தான் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாக சபை உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காசாவினுடைய பாதுகாப்பு நிலை எப்படி தீர்க்கப்படும் என்பது தொடர்பான செய்திகளும் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சர்வதேச படையினுடைய தளபதியாக அமெரிக்காவினுடைய ஜெனரல் ஜாஸ்பர் ஜெஃபர்ஸ் என்பவர் தான் செயல்படுவார் என்று அறிக்கைகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் முக்கியமான செய்தியில் ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி, அதே போன்று துருக்கியினுடைய அதிபராக செயல்படக்கூடிய அர்துகான் ஆகிய இருவரையும் காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுக்குள்ள நீங்க வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கோரிக்கை கடிதம் ஒன்றை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்டம் தொடர்பான இந்த செய்திகள் வெளியாகி இருந்தாலும் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நிற்கவும் இல்லை. அதை நிறுத்துவதற்கான எந்த வழிமுறைகளும் இந்த தகவல்களிலும் கிடையாது என்பதையும் நம்ம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் பாலஸ்தீனம் ஒரு கேள்விக்குறியான நிலையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிளர்ச்சியாக மாற்றப்பட்டு ஈரானுடைய ஆட்சியே மொத்தமாக கவிழுமோ என்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டாகி இருந்த நேரத்தில் தற்போதைய நிலையில் ஈரானுடைய ஆளும் அரசு மசூத் பெசக்ஷியனுடைய அரசு அந்த ஆட்சி கவிழ்ப்பு என்கிற இடத்துல இருந்து தங்களுடைய நாட்டை அழகாக தற்காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக ஷியா மத போதகராக செயல்படக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், இந்த ஈரானுக்குள்ள ஏற்பட்ட கிளர்ச்சிகளில் நேரடியாகவே இஸ்ரேலுடைய மொசாதும் அமெரிக்காவினுடைய சிஐஏயும் பங்கெடுத்திருந்தன. வெளிநாட்டினுடைய இந்த ஆதரவு போராட்டங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை ஈரானுக்குள் உண்டாக்கி இருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்களை ஈரானுடைய அரசு கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே வெளிநாட்டு சதிகளால் உந்தப்பட்டவர்கள், குறிப்பாக வெளிநாட்டுக்கு வேலை செய்தவர்கள் என்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அதே நேரம் ஈரானில் நடத்தப்பட்ட இந்த கிளர்ச்சிகளின் போது ஈரானுடைய பாதுகாப்பு படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு எதிர்த்தரப்பால கிளர்ச்சியை உண்டாக்கியவர்கள் நடத்திய தாக்குதல்கள், அவங்கள்ட்ட வெப்பன் கிடைச்சிருக்குது, இந்த வெப்பன் எல்லாம் எங்கால கிடைச்சதுங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள சாதாரண பொதுமக்கள்கிட்ட ஆயுதம் கிடைக்குதுன்னா வெளிநாட்டு சதிகளூடாகத்தான் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த வெப்பனை கையில் எடுத்தவங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகளாக பட்டியலிடப்பட்டிருக்கிற அதே நேரம் அந்த தாக்குதல்களால் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் அபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இதற்கெல்லாம் காரணமே அமெரிக்கா தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி. அதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஒரு குற்றவாளியாகவே அவர் நேரடியாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்தான் காரணம், அவர்தான் குற்றவாளி என்கிற செய்தியையும் வெளிப்படையாகவே தைரியமாகவே ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாங்கள் நேரடியாக ஒரு யுத்தத்திற்கு போக மாட்டோம், ஆனால் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு குற்றவாளிகளை தண்டிக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் வெளிப்படையாக ஓப்பன் டாக்காகவே சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் நேரடியாக வம்பாக போய் ஒரு சண்டையை தொடங்குறதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால்
எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் உள்நாட்டில் யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ, வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். உள்நாட்டுக்குள்ளே தண்டிக்கிறதுங்கிறது ஒரு போங்காக இருக்கும், யார் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவாங்கிறது ஒன்று. ஆனால் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை எப்படி தண்டிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேரடியாக நாங்கள் சண்டையில் ஈடுபட மாட்டோம் என்றும் ஆயத்துல்லா அலி காமனி சொல்றாரு. ஆனால் தண்டிப்போம்னு சொல்றாரு. சண்டையில் ஈடுபட மாட்டோம்னா ஒரு வாருக்கு அவங்க போக மாட்டாங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி என்றால் தண்டிப்போம் என்றால் எப்படி தண்டிப்பார்கள்? மொசாது தண்டிக்கிற மாதிரி தண்டிக்க போறாங்களா, சிஐஏ தண்டிக்கிற மாதிரி தண்டிக்க போறாங்களாங்கிற கேள்விகளும் இருக்குதா இல்லையா? ஏன்னா மொசாது எப்படி இஸ்ரேல் மொசாதுன்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு வெளிநாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குறாங்களோ இதே மாதிரி ஈரானும் வெளிநாட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல் அக்ஸா படைப்பிரிவுங்கிற ஒரு படைப்பிரிவை வச்சிருக்கிறாங்க. அந்த படைப்பிரிவினூடாக ஏதும் காரியங்களை செய்ய போறாங்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ளேயும் உள்நாட்டு குழப்பம் ஒன்று இருக்குது, தேர்தல் முன்னாடி வர இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் ஈரான் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் சொல்கிறார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உச்சம் தொடுகிற அதே நேரத்தில் தேர்தல் வரும்போது இதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஈரான்ல ஆல்ரெடி இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு மேலாக ஈரான்ல இணையதளம் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் எலான் மாஸ்க் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக ஸ்டார்லிங்கின் மூலமாக எப்படியாவது ஈரானுக்குள்ள இணையதளத்தை கொடுக்கணும், ஈரான் மக்கள் அதை யூஸ் பண்ணணும், கிளர்ச்சி வரணும் என்றெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அதுக்கும் ஜாமரை வச்சு போயிட்டு வாடா ராஜான்னு சொல்லி முடக்கி அனுப்பிட்டாங்க. எலான் மாஸ்க்குக்கே டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஈரானியர்கள் என்பது திட்ட தெளிவாக அவர்களுடைய அறிவு ஆற்றல் எல்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத உலகம் தொடர்ந்தே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் பிரான்ஸும் அந்த மாதிரி வேலை செய்ய பார்த்தாங்க. எவன் வந்தாலும் சரி உள்ள இன்டர்நெட்டை கொடுக்க விட மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி திட்ட தெளிவாக ஆப்பை வச்சு அனுப்பிட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய அரசு என்ன பண்ணுறதுன்னா எஸ்எம்எஸ் சேவையை மாத்திரம் வழங்கி இருக்கிறது. எஸ்எம்எஸ்ல மெசேஜ்களை நீங்கள் பாஸ் பண்ணிக்கொள்ள முடியும், நேரடியாக இணையதளங்களை அணுக முடியாது. அரசாங்கத்தினுடைய 2 இணையதளங்களை மாத்திரம் அணுகுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நீங்கள் பார்க்கணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே ஆட்களை திரட்டிக்கிட்டு திரும்ப கிளர்ச்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவங்க குறைச்சிக்கிட்டே வரக்கூடிய நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இணைய சேவைகள் எல்லாம் இல்லாத போது மக்கள் எப்படி செயல்பட்டார்களோ அப்படித்தான் இந்த 8 நாட்களாக ஈரானுடைய நிலை இருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செய்தி அல் ஜசீரா சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில் இந்த எஸ்எம்எஸ் சேவை வழங்கப்பட்டு ஒரு 10 மணி நேரங்கள் தாண்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அடுத்து இணையதள சர்வீசஸை எப்போ அவங்க கொடுப்பாங்கிற திட்டமிட்ட டேட் எதுவுமே அவங்க சொல்லலை. அடுத்து நாளைக்கு கொடுக்கலாம், இன்னொரு வாரத்தில் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி தான் அவங்க வேலைகளை பண்ணுவாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைய நாள் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஹிஸ்புல்லாக்களுடைய பொறுப்பாளராக செயல்படக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். ஊடகங்களுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்டமான அறிவிப்பை என்னன்னா, தற்போது ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்கு வேணுமா வேணாமாங்கிறத தீர்மானிக்கிறது யாரு, இஸ்ரேலா அல்லது லெபனான் மக்களாங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்கள் இல்லாத லெபனானை இஸ்ரேல் துவம்சம் பண்ணிவிடும், இஸ்ரேல் அழித்து விடும். எனவே லெபனானுக்கு பாதுகாப்பு லெபனானுடைய ராணுவம் கிடையாது, நாங்கள் தான் பாதுகாப்புங்கிறத பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறவர் லெபனானுடைய வெளியுறவு அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டராக செயல்படக்கூடிய யூசுப் ராஜியை கடுமையாக தாக்கி இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், யூசுப் ராஜி இஸ்ரேலோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதம் முழுமையாக களையப்படாத பட்சத்தில் ஹிஸ்புல்லாக்கள் நிராயுதபாணியாகணும், ஆயுதங்களை கொடுத்துடணும். கொடுக்காத பட்சத்தில் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உலகமாக கடைஞ்செடுத்த மொக்கனாக இவன் மட்டும்தான் இருக்க முடியும், இந்த ராஜிங்கிற லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர். அந்த ஃபாரின் மினிஸ்டர் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணி இருக்கிறான். என்னன்னா, லெபனானில் ஆயுதங்கள் களையப்படலைன்னா, ஹிஸ்புல்லாக்கள் நிராயுதபாணி ஆக்கப்படலைன்னா இஸ்ரேல் எங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது எப்படா உரிமை இருக்குது? இன்னொரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே எப்படா அட்டாக் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்க முடியும் என்பதுதான் நாயிம் காசிமுடைய ஹிஸ்புல்லாக்குடைய ஜெனரல் செக்ரட்டரியுடைய கேள்வியாகவே இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆள் எந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறாருன்னு சொல்லி நாயிம் காசிமுடைய கேள்வி கேட்கிறாரு. நீ லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா அல்லது இஸ்ரேலுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறியா? எந்த நாட்டுக்கு நீ மினிஸ்டராக இருக்கிற? முதல்ல நம்ம நாட்டு நலனை நீ பார்ப்பியா, அவனுடைய நாட்டு நலனை நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி காட்டமாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார். கோபமாக பதில் சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு வெளியுறவு அமைச்சரே இல்லைங்கிறாரு.
எங்களுக்கு லெபனானுக்கு ஃபாரின் மினிஸ்டரே இல்லை, இருக்கிறவன் லூசு பயலாக இருக்கிறாங்கிறதுக்காக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய கண்டன உரையில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமே என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இருப்பது கட்டாயம், ஹிஸ்புல்லாக்கள் இல்லை என்று சொன்னால் லெபனானே பிழைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லெபனான் உயிரோடு இருக்கணும் என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கணும். உங்கள் இராணுவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் என்ன இஸ்ரேலோட சண்டை பிடிக்க போறீங்களா? அது நடக்கிற இது வரைக்கும் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேள்வியை கேட்பது மாத்திரமல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கணுமா வேணாமாங்கிறது லெபனானும் லெபனானுடைய மக்களும் தான் முடிவெடுக்கணுமே தவிர அமெரிக்காவை இஸ்ரேலோ முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை திட்டத்தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், சோமாலிலாந்த தனிநாடாக முதல் தடவையாக உலகத்திலேயே இஸ்ரேல் அங்கீகரித்திருந்தது டிசம்பர் 26 2025. இப்படியான சூழல்ல தொடர்ந்து யுஏஇக்கு எதிராக பல நடவடிக்கைகளை சவுதி அரேபியா எடுத்து வர்றது நமக்கு தெரியும். அது ஏங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியே. ஏன்னா சவுதி அரேபியா எங்கெல்லாம் யுஏஇக்கு எதிரான ஆக்ஷன்ல இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிஹைண்ட் த சீன்ல இஸ்ரேல் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். யமன்ல முழுவதுமாக சவுதி அரேபியாவோட கோலேஷன்ல இருந்தவங்க திடீர்னு சவுதிக்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதோட சவுதி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருந்த எஸ்டிஎஃப்பும் முழுவதுமாக யுஏஇனுடைய ஆதரவு பெற்றவர்கள், அவங்ககிட்ட இருந்து பணமும் ஆயுதமும் எடுக்க கூடியவங்க. எனவே யமன்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள வெளியே போகணும்னு சொன்னாங்க. தோல்வி அடைந்து யுஏஇ வெளியானதை நமக்கு தெரியும். யுஏஇனுடைய 2 ஆயுத கப்பல்கள் மேல சவுதி அரேபியா நேரடியாகவே அட்டாக் பண்ணினாங்க. இது ஒரு சம்பவம் இந்த ஒரு 1-2 வீக்குக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஆர்எஸ்எஃப் இருக்கிறாங்க சூடான்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப்க்கு முழுமையாக உதவி பண்ணக்கூடிய வேலையை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா இந்த யுஏஇ தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் அங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் யுஏஇ இருப்பாங்க இப்ப பார்க்க முடிகிறது. அதற்கும் சவுதி அரேபியா ஒரு ரெட் லைனை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் சோமாலியாவுக்கும் யுஏஇக்கும் இடையில நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் இருந்தது. குறிப்பாக பொருளாதார ஒப்பந்தங்கள் இருந்தது, பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருந்தது. இதெல்லாம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள சோமாலியா கேன்சல் பண்ணினாங்க. யுஏஇயோட எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, யுஏஇ மொத்தமா சோமாலியா விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, பேக்ரவுண்ட்ல யார் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடியதை அடிப்படையாக வச்சு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்ப திடீர்னு சொல்லி சோமாலியாவோடையும் ஈஜிப்டோடையும் உடனடியாக சவுதி அரேபியா ஒரு ராணுவ அக்ரிமெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓரிரு நாட்கள்ல அந்த ராணுவ அக்ரிமெண்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அட்டாக் பண்ணப்பட்டா பாகிஸ்தான் வரும், பாகிஸ்தான் அட்டாக் பண்ணப்பட்டா சவுதி வரும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம். அது பாகிஸ்தான் இடத்துல அணு ஆயுதம் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி டர்க்கியினுடைய கடற்படையோட அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அடுத்ததாக டர்க்கியினுடைய ராணுவத்தோடைய சவுதி ராணுவம் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பேசப்படுகிற நேரத்தில் தான் தற்போது ஈஜிப்டோடும் சோமாலியாவோடும் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கிறாங்க. சோமாலியாவோட பண்ணியிருக்கக்கூடிய ஒப்பந்தம்ங்கிறது எக்கானமிக் ஒப்பந்தமும் இருக்கிறது, அக்ரிமெண்ட்டும் இருக்கிறது, அதே போன்று மிலிட்ரி அக்ரிமெண்ட்டும் இருக்கிறது. இந்த ரெண்டுமே போடுற அதே நேரத்தில் யுஏஇ அங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. யுஏஇ அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலும் தற்போது நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அடுத்தடுத்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உண்மை செய்திகளை அறிந்து கொள்ளும் விதமாக உடனடியாக அதை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிற அதே நேரம், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.